தொகுதியில் தேர்தல் களம் உச்சகட்ட பதற்றத்தை எட்டியுள்ளது. புளியகுளம் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக அதிமுகவினர் மற்றும் பாஜகவினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பணத்துடன் இருந்த நபர்களை அதிமுகவினர் கையும் களவுமாக பிடித்தனர். பிடிப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை ரொக்கப்பணம் மற்றும் டோக்கன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் பிடிப்பட்ட நபர்களை ஒப்படைத்த போது திமுகவினர் அவர்களை விடுவிக்க கோரி முற்றுகையிட்டனர். இதனால் போலீசாருக்கும் அரசியல் கட்சியினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சூழ்நிலையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இச்சம்பவத்தை கண்டித்து அதிமுகவின் வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆளுங்கட்சியினரின் அராஜகத்திற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் துணை போவதாக அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த நள்ளிரவு முதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.